Hi, Nakshra. So, இன்னைக்கு நான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறது கீர்த்தி சுரேஷோட இன்ஸ்பயர்ட் மேக்கப் லுக். இந்த மேக்கப் லுக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு பார்ட்டி மேக்கப் லுக். இங்கே பார்ட்டிஸ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு எதுக்கு வேணால் வந்து கேரி பண்ணிட்டு போகலாம். அந்த மாதிரி ஒரு கார்ஜியஸான மேக்கப் லுக் இது. எல்லா ஐ ஷேப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பார்க்கிளான ஒரு கிளிட்டரி ஐ மேக்கப் சூப்பராக இருக்கும். அண்ட் லிப்ஸ் வந்து நல்ல ஒரு கோரல் பிங்க் ஷேடில் இருக்குது, க்ளாஸியான லிப்ஸ். ஸோ ஸ்கின் கேருக்கு நான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணேன். இது வந்து டர்மாவாயோட ஹைட்ரா கிளென்சர். ரொம்ப ஜென்டிலான கிளென்சர், ஸ்கின்னை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிடும். அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து டோனர் அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து என் ரெகுலர் மாய்ஸ்சரைசர் நியூட்ரிடர் மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணுறேன். இது வந்து ஸ்கின்ல போட்டோன்னே நல்லா பிளெண்ட் ஆகிடும். உங்களுக்கு அந்த க்ரீஸியாக இருக்க ஃபீலே இருக்காது. அண்ட் சீக்கிரமாக அப்சர்வ் ஆகுறதுனால ஃபேஸ் வந்து கொஞ்சம் வெட்டாக இருக்கிற மாதிரியோ இல்லைனா ஆயிலியாக இருக்க மாதிரி இருக்காது. மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாய்ஸ்சரைசர் சூப்பராக ஒர்க் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டர்மாவையோட மாய்ஸ்சரைசிங் லோஷன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவும் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ஃபேஸ் மேக்கப்புக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டிக் அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து என்வைபையோட ஃபவுண்டேஷன் ஸ்டிக். என்னோட ஷேட் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன். ஸோ இது என் ஃபுல் ஃபேஸ்லேயே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்து ஒரு மீடியம் கவரேஜ் தரும் நம்மளுக்கு. இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்குது, 200 தான் இருக்கும். ஸோ இது நான் வந்து அண்டர் ஐஸ்லேயும் அப்ளை பண்ணியிருக்கேன். அதை மட்டும் நான் வந்து செட் பண்ணுறதுக்கு பர்பிளோட இந்த பனானா பவுடர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது நான் வெறும் அண்டர் ஐஸ்க்கு மட்டும் தான் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா ஃபுல் ஃபேஸ் மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளது வந்து கொஞ்சம் க்ளாஸியாக இருக்கணும். ஸோ அதனால் நான் வந்து ஃபுல்லாக செட் பண்ணி மேட் ஆக்க போகிறது கிடையாது. நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் வந்து ப்ளஷ் அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து என்வைபையோட க்ரெம் ப்ளஷ். என்கிட்ட வந்து 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த பிரைட் பிங்க் கலர் ஷேட். ரீசெண்ட் டைமில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ப்ளஷ். அண்ட் ரொம்பவே அஃபோர்டபுள் ரேஞ்ச்லேயும் இருக்குது. அண்ட் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஷ் தான் எல்லாருமே அப்ளை பண்ணுறாங்க, செம்ம ட்ரெண்டாக இருக்குது. இது ரொம்பவே ஹைலி பிக்மெண்டடான ஒரு ப்ளஷ். இது நல்லா ஒரு ரெட் ப்ளஸ் ஆரஞ்ச் ஷேட் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லா ஸ்கின் டோன்ஸ்க்கும் வந்து இந்த மாதிரி ப்ளஷ் வந்து நல்லா சூட் ஆகும். இது வந்து நல்லா நியூட் ப்ரௌன் ஷேட். இது நம்ம லிப்ஸுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், ஐ ஷேடோவாகவும் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம நார்மல் ப்ளஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ப்ராப்பர் கோரல் ப்ளஸ் நியூட் ஷேட். இது அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதோட டெக்ஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக இருக்குது. இதுதான் இப்போ நான் வந்து என்னோடய சீக்ஸில் அப்ளை பண்ண போகிறேன். ஏன்னா அந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி சிமிலர் ஷேட்ஸ் தான் வந்து அப்ளை பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் ஒரே ஒரு வாட்டி நீங்கள் அப்ளை பண்ணால் போதும், அப்படியே வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். இப்போ நான் வந்து பியூட்டி பிளெண்டரில் வந்து உங்களுக்கு பிளெண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஈஸியாகவும் பிளெண்ட் ஆகிடும். இந்த ப்ளஷ் எல்லாமே வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்ச்லேயும் இருக்குது. அதோட நம்மளுக்கு நல்லா யூஸ் ஆகும் எவ்ரிடே பேஸஸ்க்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எல்லா ஸ்கின் டைப்பில் இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து பவுடர் ப்ளஷோட வந்து செட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து லைட்டாக பிங்க் ஷேட் வந்து அப்ளை பண்ணுறேன். ஒரு ஸ்லைட்டாக பிங்க் டச் இருந்துச்சுன்னா ஃபேஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதனால தான் இதை நான் அப்ளை பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் ப்ரான்சருக்கு இந்த ப்ரௌன் ஷேட் எடுக்க போகிறேன். நல்ல ஒரு சாஃப்ட் ப்ரௌன் ஷேட். அண்ட் அவங்க ஃபேஸ்லேயே அவங்க சீக்ஸ் மட்டும் தான் அது மாதிரி ப்ரான்ஸ்டாக இருந்துச்சு. ஸோ அதனால நான் அங்கே மட்டும் அப்ளை பண்ணுறேன். அண்ட் ஹைலைட்டருக்கு நான் இந்த ரோஸ் கோல்ட் ஷேட் எடுத்து நான் வந்து என்னோடய ஹை பாயிண்ட்ஸில் மட்டும் அப்ளை பண்ணுறேன். இது மாதிரி பார்ட்டி மேக்கப் லுக்கோ இல்லை ஏதாவது ஈவெண்ட் அட்டென்ட் பண்ணுறதா இருந்தாலும் இல்லைனா வந்து சாஃப்ட் கிளாம் மேக்கப் லுக்லலாம் வந்து ஹைலைட்டர் அப்ளை பண்ணால் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் நான் வந்து ஐ மேக்கப் பண்ண போகிறேன். இந்த ஷேட் தான் நான் வந்து யூஸ் பண்ணி க்ரீஸ் ஏரியாவில் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். அவங்களோட ஐ மேக்கப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிங்க் ஷேட்ஸ் இருந்துச்சு, சில்வர் ஷேட்ஸ் இருந்துச்சு, ஷைன் சூப்பராக இருந்தது. நல்லா உங்களோட ஐ ஷேப்பை நல்லா டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கிற ஒரு ஐ மேக்கப் இது. அண்ட் நெக்ஸ்ட் நான் அந்த பிங்க் பேஸ் கிடைக்கிறதுக்காக நான் என்வைபையோட க்ரெம் ப்ளஷே வந்து யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இதில் நம்மளுக்கு நல்ல ஒரு பிங்க் பேஸ் கிடைக்கும். அதோட வந்து ஈஸியாக ஸ்கின்ல பிளெண்டும் ஆகிடும். இப்போ இந்த ஐஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் ஷிம்மர் ஆட் பண்ண போகிறேன் ஒரு ஷைன் கிடைக்கிறதுக்காக. ஸோ அதுக்கு நான் இந்த ஷேட் அப்ளை பண்ண போகிறேன். இந்த ஐ மேக்கப் லுக் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக, அதே டைமில் வந்து நல்ல ஒரு ஷைன் இருக்கா மாதிரி. அண்ட் அந்த ஐஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு ஸ்மோக்கி ஐ எஃபெக்டில் இருக்கும். ஸோ அதுக்காக நான் பிளாக் ஐ ஷேடோ எடுத்து லைட்டாக அவுட்டர் எட்ஜில் மட்டும் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ இது மாதிரி அப்ளை பண்ணுறதுனால உங்களோட ஐ ஷேப் நல்லா தெரியும். அண்ட் கண்ணு கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது லைட்டாக ஸ்மச் பண்ணிகிட்டே அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி அப்பர் லேஷ் லைன்லையும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் இன்னர் கார்னர்ஸ் கிட்ட நான் வந்து இந்த ரோஸ் கோல்ட் ஷேடை வந்து அப்ளை பண்ணுறேன். இது மாதிரி ஷிம்மர் ஆட் பண்ணதுனால நம்ம இன்னர் கார்னர்ஸும் வந்து நல்லா பிரைட்டண்டாக தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவரால் ஐ மேக்கப்பே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுவும் லைட்ஸ் படும்போது நல்லா பிரைட்டாக நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஒன்ஸ் இதெல்லாம் நான் வந்து அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து ஐப்ரோஸ் ஃபில் இன் பண்ண போகிறேன். அதுக்கு நான் வந்து பிளாக் ஷேட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்களோட ஐப்ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டார்க்காக இருக்கும்.
ஸோ எங்கெல்லாம் வந்து எனக்கு ஹேர் க்ரோத் இல்லையோ அங்கே மட்டும் நான் வந்து ஃபில் இன் பண்ணிடுறேன். ஸோ கீர்த்தி சுரேஷ் வந்து ஃபால்சீஸ் வச்சுருப்பாங்க. ஸோ நான் அதுக்கு பதிலாக 2 மஸ்காரா வந்து அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து லாக்மே ஐகானிக் மஸ்காரா. இது அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் வந்து மார்ஸோட மஸ்காரா வந்து அப்ளை பண்ண போகிறேன். இது 2 அப்ளை பண்ணாலே என்னோடய லேஷஸ்க்கு வந்து நல்லா ஃபால்சீஸ் எஃபெக்ட் இருக்கும். ஒன்ஸ் மஸ்காராலாம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து காஜல் அப்ளை பண்ண போகிறேன். நான் அப்புறம் தான் நோட்டீஸ் பண்ணேன், தின்னாக வந்து காஜல் அப்ளை பண்ணியிருக்காங்க. என்னோடய லோவர் வாட்டர் லைன்லேயும் அதுக்கப்புறம் நான் டைட் லைனும் பண்ண போகிறேன். ஸோ இதோட நம்ம ஐ மேக்கப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் லிப்ஸ்டிக் நான் வந்து இந்த பிங்க் ஷேட் எடுத்திருக்கேன், என்வைபேயோட க்ரெம் ப்ளஷ். இந்த பிங்க் ஷேட் மட்டும் பார்த்தாது, இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஷேட் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா ஃபோட்டோவில் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்காக நான் வந்து லோரல் பேலஸோட இந்த லிக்விட் லிப்ஸ்டிக்கை வந்து ஆட் பண்ண போகிறேன். இதோட ஷேட் நம்பர் வந்து 129. அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட க்ளாஸ் அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் இதோட என்னோடய மேக்கப் லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். அவங்க வந்து சில்வர் இல்லை கிரே டோனில் இருக்க மாதிரி ஒரு சாரீ வேர் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. என்கிட்ட என்ன சிமிலராக இருக்கோ அதை நான் வேர் பண்ணியிருக்கேன். இது வந்து லெஹங்கா. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட அவுட்ஃபிட் அண்ட் அதுக்கப்புறம் மேக்கப் மேட்ச் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோடய ஐடி. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இந்த சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்க, இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் அட்லா மீட் நெக்ஸ்ட் அக்ஷரா சிங். பாய். டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். பாய்.